அந்த பெட்ல யார் யாரெல்லாம் படுக்கிறாங்களோ அந்த வாரம் அவங்க எவிக்ஷன் ஆயிடுறாங்களாங்க. அதே மாதிரி போன வாரம் சௌந்தர்யா வந்து ராணா அந்த பெட்ல போய் படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பெட்டோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? மச்சான் அந்த பெட்ல படுத்து எல்லாரும் எலிமினேட். ஒவ்வொரு வாரமும் இந்த செக்மெண்ட்டுக்கான மவுஸ் மட்டும் ஏறிக்கிட்டே போகுதுங்க. சோசியல் மீடியால ஒரே ஷேரிங்கா இருக்கு. எல்லாரோட குமுறலையும் நாங்க சும்மா கொலாபரேட் பண்ணி சொல்றோம் இல்லையா, அதனாலதான் என்னமோ இந்த செக்மெண்ட் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு போல. அப்படி உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச செக்மெண்ட் தான் இங்க என்ன சொல்லுது. இந்த வாரமும் நிறைய சூப்பரான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நம்மளோட ஹவுஸ்மேட்ஸ் என்ன யோசிச்சிருப்பாங்க, இல்ல அங்க இருக்க சில சமயங்கள்ல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாங்களா யோகிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து போட போறோம். பாத்துறீங்களா? சூப்பரா விளையாடிட்டு இருந்த மஞ்சரி ஏதாவது இன்ஜுரி ஆகி வெளியே வந்திருந்தா கூட பரவாயில்லைங்க, செஞ்சுரி அடிக்க வேண்டிய நேரத்துல இப்படி கிளம்பி வந்துட்டாங்களே அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட ஹவுஸ்மேட்ஸ் டக்குன்னு யோசிச்சாங்க பாருங்க ஒரு யோசனை. அது என்னன்னு தானே கேக்குறீங்க, நீங்களே பார்த்துட்டு வாங்க. மஞ்சரி வாங்க. ஓகே டேஸ்ட் வாங்க. Oh my god. Guys. See. Thank you so much guys. I don't know what to say. Thank you. It was a nice experience. எனக்கு நான் ஹாப்பியாக தான் போகிறேன். அழுவாத. தோழி ஓ தோழி, நீ இல்லா வீட்டில் நான் காலி, மெரினா பீச் ஒரு ஆழி, ஆனாலும் நீ போனது ஜாலி. இப்ப நான் அழணுமா வேணாமா? இந்த ஜாக்கு வேற வராத அழைய மழை மாதிரி வர வச்சுட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றது? வேணாம் வேணாம், நம்ம அழுதா அப்புறம் டிவியில தெரிஞ்சிடும். ஸோ அழ வேணாம். எம்மாடியே, நீ வெறும் பேச்சாளர்னு நினைச்சேன், ஆனா பேச்சுலர் பசங்களை ஓட விட்ட பாத்தியா? அபாரம். ஒரு நல்ல ஆப்போனன்ட்டு இப்படி அனாமத்தா போனது கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது? த கேம் இஸ் த கேம். நம்ம அருணவ் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னே விஷால பார்த்தோன்னே, என்ன விஷால் லவ் பண்றியாமே? இல்ல, நான் உங்க பர்சனல் குள்ளலாம் போகல, ஆனா வெளியிருந்து பாக்குறப்ப நீங்க லவ் பண்ற மாதிரி தோணுச்சே அப்படின்னு சொன்னோன்னே விஷால் என்ன சொன்னாருன்னா, இல்ல பாஸ் அப்படிலாம் நான் லவ் பண்ணனா பத்திரிக்கை எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி சொன்னப்ப நம்ம அருணோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? அப்புறம் ஏதோ பார்த்துனேன், லவ் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ போச்சு. ஆனால் எனக்கு தெரியல என்னன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஏதோ லவ் மாதிரி போச்சு. அப்படியா? இல்லை ப்ரோ, இருந்தால் நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை பர்சனல்லாம் அது வந்து இல்லை ப்ரோ, என்கிட்ட தானே கேட்டீங்க. அப்படி ஏதாவது லவ் இருக்குது, அது ஓகே ஆகுது. இல்லை அதான் கேட்குறேன். இல்லை இருக்குன்னா நான் அது நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சரி. ஆஹா, இவன் நக்கலா சொல்றத பார்த்தா இப்பவே மண்டபம் புக் பண்ணிட்டான் போலயே. பேச்சுல திமிரு தெரியுதே. பிக் பாஸ், அன்சிதா உள்ள இருக்கும் போதே என்ன நீங்க அனுப்பி இருக்கணும். கையும் கண்ணியுமா பிடிச்சிருப்பேன். இப்போ அனுப்பி விட்டுருக்கீங்க பாருங்க. அவனை நான் ரோஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் என்ன ரோஸ் பண்ணுகிறான். எனக்கு பொறாமலாம் இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெட் இருக்குங்க. என்ன பெட்டுன்னு தானே கேக்குறீங்க? எல்லாரும் இலவம் பஞ்சு பெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா எவிக்ஷன் பண்ற பெட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு பெட் ஒன்று இருக்கா. ஏன்னா அந்த பெட்ல யார் யாரெல்லாம் படுக்கிறாங்களோ அந்த வாரம் அவங்க எவிக்ஷன் ஆயிடுறாங்களாங்க. அதே மாதிரி போன வாரம் சௌந்தர்யா வந்து ராணா அந்த பெட்ல போய் படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பெட்டோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? மச்சான் அந்த பெட்ல படுத்து எல்லாரும் எலிமினேட். பெட்ல படுத்துக்கிறேன். அவன் தான் எலிமினேட் சத்தியா படுத்துருந்தான் பாவம். சத்யா அர்ணவ் நான் ஏன் இவ்வளவு பெரிய பெட்லயா ஓரமா? ஏண்டா, நீங்க ஒழுங்கா ஆடாம எலிமினேட் ஆயிட்டு பழிய ஏன் மேல போடுறீங்களாடா? இந்த வீட்லயே முதல்ல போட்ட பெட்டு நான் தான்டா. டெத் பெட்ல இருக்கிறவங்க கூட இந்த பெட்ல பட்டா பொழைச்சிக்குவான்டா. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்களாடா? இனிமே என் மேல எவனாச்சும் படுங்க, ஸ்ப்ரிங்க ஸ்பைனல் கார்ட்ல சொறி விடுறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் மராத்தான் அப்படின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த பாட்டு வந்தா அந்த கேரக்டர் போய் டான்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேட் மேன் ரவீந்தர் அவர்களுக்கு வந்து 1000ல் ஒருவன்ல பார்த்திபன் சார் கெட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த சோழனை பாக்குறப்ப
எனக்கு ஒரு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அந்த பாட்டு போனப்ப அப்படின்னாரா ஒரு மாதிரி வேற லெவல்ல இருந்ததுங்க. அந்த லாஸ்ட்ல ஒன்று ஆண்டார். உண்மையிலேயே அவருக்கு வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் எஃபெக்டை சூப்பராக போட்டிருக்காரு. மொதல் வாட்டி அவர் அந்த ஸ்டேஜில் ஆடி இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே அந்த பாட்டுக்கு நடனம் ஆடின பார்த்திபன் சாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? என் மக்கள், இன்றிலிருந்து 3ஆம் பகல் ஃபேட்மேனுக்கு என் கெட்டப் போட்டவன் தனியாக என்னோடு வந்து சிங்கிள் செய்ய வேணும். இல்லை என்றால் தூதுவன் வருவான், செட்டு உடையும், ஷோ முடியும். ஒரு பிரம்மாண்டமான கேரக்டரை ஒரு பிரம்மாண்டமா பண்ணிருக்கீங்க ரவீந்தர். இதுதான் உண்மையாவே பிரம்மாண்டம். நீங்க சோழன் பண்ணது சோழ நல்லா இருந்தது ரவீந்தர். நன்றி. பொதுவா வீக்கெண்ட் வந்து எல்லாருக்கும் டேஸ்டா இருக்கும். வர வர முத்துக்குமருக்கு மட்டும் ரோஸ்டா இருக்கு அப்படின்னு நம்மளா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. என்ன கொஞ்சம் ரோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால முத்துக்குமரன் அந்த ரோஸ்ட் முடிஞ்சோன்னே வெளியே வந்து டோஸ்ட் பண்ண சிக்கன் மாதிரி அப்படின்னு கத்துனாரா. அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு வண்டு இருந்தது. அந்த வண்டோட வைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? ஐயோ பயமா இருக்குது, கடிச்சு வச்சிடாத. உள்ள இருக்கிறவனுங்க எல்லாம் உன்னால கத்தின்னு இருக்கானுங்க. ஆனா நீ இங்க வந்து தனியா கத்தின்னு இருக்கியா? எல்லாரையும் நீ இவ்வளவு நாள் ரோஸ்ட் பண்ணிருப்ப. இப்ப உன்னையே திருப்பி பழகுது பார்த்தியா? கர்மா இஸ் பூமர் அங்கிள் முத்து. சரி சரி காவால போடாத, காவால போடாத. நான் வேணா பறந்து போய் அவனுங்க மூக்குல கடிச்சிட்டு வந்துடுவா. Make a way for the big, big, big.